மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தேசிய மேல்நிலைப்பள்ளியில் சமீபத்தில் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை ஆசிரியர் பொறுப்பிற்கு பட்டியல் இடப்பட்டது. இதில் பதவி மூப்பு அடிப்படையில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்த கலைவாணன் முதலிடத்தில் இருந்தார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கலைவாணனுக்கு இந்த பதவியை அளிக்காமல் பணி முகப்பில் 8வது இடத்தில் இருந்த நபரை தலைமை ஆசிரியராக பள்ளி நிர்வாகம் பொறுப்பில் அமர்த்தியுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் ஜாதி வன்கொடுமை இருப்பதை சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்து இன்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தொடரும் ஜாதிய கொடுமைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நேதாஜி அவர்கள் தலைமையேற்று தருமாறு அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதை உங்கள் சார்பாக வழிமொழிகிறேன். தலைமை ஆசிரியர் பதவியை சாதி நிர்வாகமே பறிக்கின்ற போக்கினை கைவிடு. மாவட்ட ஆட்சியர் அனுமதி ஆசிரியர் தலைவாளன் இருக்கும் போது